எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் ஒரு இளைஞன் அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் ஒரு துறவியிடம் வந்து நின்றான். அவன் முகத்தில் சோகம், கண்களில் பதட்டம். துறவி மெதுவாகக் கேட்டார். மகனே, ஏன் அழுகிறாய்? என்ன நேர்ந்தது? அவன் கண்ணீர் விட்டு, ஐயா, நான் சம்பாதித்த பணம் முழுவதையும் வழியில் திருடர்கள் கொள்ளையடித்துட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல என்று கூறினான். துறவி அமைதியாக புன்னகைத்து, என்ன நடந்ததோ அது உன் நன்மைக்கே மகனே. கவலைப்படாதே என்றார். இது கேட்டு இளைஞன் மேலும் கோபமாக, ஐயா, இது எப்படி நன்மை? நான் உழைத்த பணம் எல்லாம் போயிட்டே. இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று கேட்டான். துறவி அவனை உட்கார வைத்தார். நீ புரிந்து கொள்ள நான் ஒரு கதை சொல்கிறேன். அதை கவனமாக கேள் என்று தொடங்கினார். வெள்ளத்தால் அழிந்த கிராமம். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தை பாரமாரியாக ஒரு வெள்ளம் தாக்கியது. ஓர் ஏழை விவசாயியின் வீடு முழுவதும் அழிந்தது. உணவும் இல்லை, பணமும் இல்லை. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். விவசாயி மனம் உடைந்து கண்ணீர் விட்டபோது மகன் அமைதியாகச் சொன்னான், அப்பா, எது நடந்தாலும் அது நம்ம நலம் காக்கத்தான் நடக்குது. கவலைப்படாதீங்க. இதைக் கேட்ட தென் விவசாயி கோபத்தில் கத்தினார், நீ பைத்தியமா? வீடு போச்சு, பணம் போச்சு, சாப்பாடு இல்லை. இதுல என்ன நல்லது? ஆனால் மகன் மீண்டும் மீண்டும், இதுவும் நம் நன்மைக்கே இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயி மகனை அடித்து வெளியே துரத்திவிட்டார். இருள் வந்தது, விடியல் வந்தது, மகன் திரும்பி வரவில்லை. விவசாயி மனம் உடைந்து, நான் கோபத்தில் தப்பு பண்ணிட்டேன் என்று வருந்திக் கொண்டிருந்த போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க படகு ஒன்று வந்தது. அவர் மனைவியுடன் அந்த படகில் ஏறினார். ஆனால் மகன் எங்கேயும் இல்லை. வாழ்க்கை தள்ளாட, நம்பிக்கை சுருங்க. வெள்ளம் குறைந்ததும் விவசாயி கிராமத்திற்கு திரும்பினார். வீடு முழுவதும் இடிந்து போனது. பயிர்கள் அழிந்திருந்தன. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நகரத்திற்குச் சென்று வேலை தேடினார். ஆனால் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மகன் காணாமல் போன துயரம், வாழ்க்கை அழிந்து போன வேதனை அனைத்தும் சேர்ந்து விவசாயியை முற்றிலும் உடைத்தன. ஒரு நாள் வழியில் ஒரு துறவி அவரைக் கண்டார். அவர் தனது துயரத்தை எல்லாம் சொல்லி முடிக்கும் முன்பே துறவி சொன்னார், மகனே, உனக்கு நடந்ததெல்லாம் நல்லதற்காகத்தான். விவசாயி கோபமாக, என்ன நல்லது? வீடு போயிடுச்சு, மகன் போயிடான். ஏழ்மை மட்டும்தான். இதில் எப்படி நன்மை இருக்கும் என்று சத்தமிட்டார். துறவி அமைதியாக, கொஞ்சம் பொறுமை. வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. விரைவில் உனக்கு புரியும் என்றார். விதி திரும்பும் தருணம். மீண்டும் வேலை தேட சென்ற விவசாயிக்கு திடீரென ஒரு பெரிய வணிகரின் வீட்டில் நல்ல வேலை கிடைத்தது. அந்த வணிகரும் மிகவும் நல்லவர். சில நாட்களில் அவர் விவசாயிக்காக அருகில் உள்ள ஒரு நல்ல வீட்டையும் தந்தார். விவசாயியும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர். ஒரு நாள் கதவைத் தட்டும் சத்தம். விவசாயி கதவை திறந்தார். வெளியில் ஒரு இளைஞன். அவன் கண்ணீர் மல்க, அப்பா, நான் தான் உங்கள் மகன் என்று சொன்னான். அவன் வீட்டை விட்டு சென்ற பிறகு ஒரு நகரத்தில் நல்ல வேலை கிடைத்ததாகவும், கடின உழைப்பில் செல்வந்தனானதாகவும், 50 ஊழியர்களுடன் பெரிய வணிகர் ஆனதாகவும் கூறினான். அவன் வந்ததின் நோக்கம், அப்பா, உங்களையும் அம்மாவையும் என் வீட்டிற்கு அழைத்துப் போக வந்திருக்கிறேன். விவசாயியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. மகன் புன்னகைத்து, அப்பா, நான் அப்போ சொன்னேன் இல்லையா, எல்லாம் நன்மைக்கே என்றான். துறவியின் பாடம். கதை முடிந்ததும் துறவி இளைஞனை நோக்கி சொன்னார், மகனே, இப்போதெல்லாம் கெட்டதாகத் தோன்றுவது நம்மை நல்லதற்கு இட்டுச் செல்லும் படிக்கட்டுதான். வாழ்க்கை மாற்றம் அடையும். பொறுமை வேண்டும். அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறு தரும். இளைஞன் அமைதியாக தலையசைத்தான். அப்போது துறவி தனது பையில் இருந்து ஒரு பிரகாசமான வைரத்தை எடுத்தார். மகனே, இது நீண்ட நாட்களாக என்னிடம் இருக்கிறது. இது உனக்கானது.
எடுத்துக்கொள்ளு. இளைஞன் அதிர்ச்சியில் வைரத்தை பெற்றுக் கொண்டான். அவன் மனத்தில் தோன்றியது, திருடர்கள் என் பணத்தை எடுத்திருக்காவிட்டால் நான் இங்க வரமாட்டேன். துறவியை சந்திக்க மாட்டேன். இந்த வைரம் கிடைத்திருக்காது. அவன் துறவியை நன்றி கூறி நகரத்தில் அந்த வைரத்தை விற்று ஒரு சிறு தொழிலைத் தொடங்கி செல்வந்தனானான். கதையின் நியதி: எது நடந்தாலும் அது நமக்கான நல்லதிற்கே நடக்கும். சில நேரம் கஷ்டம் வருவதும் எதிர்கால நன்மைக்கான பாதையைத் திறப்பதற்காகத்தான். பொறுமை கொள். அவசரப்படாதே. நம்பிக்கை விட்டுவிடாதே. வாழ்க்கை கண்டிப்பாக மாறும்.